கரகாட்டக்காரன் சினிமா பட பாணியில் பஸ்ஸை முந்திக் கொண்டு ஓடிய பஸ்ஸின் டயர். திண்டுக்கல்லிலிருந்து வேடச்சந்தூரை நோக்கி அரசு பஸ் சென்று கொண்டிருந்தது. பஸ்ஸை தாடிக்கொம்பு அருகே உள்ள உண்டாரப்பட்டியை சேர்ந்த டிரைவர் முருகன் ஓட்டி வந்தார். நடத்துனராக சிவசுப்பிரமணி என்பவர் இருந்தார். பஸ்ஸில் 8 பயணிகள் இருந்த நிலையில் பஸ் காக்காத்தோப்பு பிரிவில் வந்தபொழுது திடீரென பஸ்ஸின் வலதுபுறம் பின்பக்க டயர்கள் இரண்டும் கழண்டது. இதில் பஸ் நீண்ட தூரம் இழுத்து செல்லப்பட்டது. இதில் ஒரு டயர் பஸ்ஸை முந்திக் கொண்டு வேகமாக திண்டுக்கல் கரூர் சாலையிலிருந்து கரூர் திண்டுக்கல் 4 வழி சாலையை தாண்டி சென்று பள்ளத்தில் விழுந்தது. மற்றொரு டயர் பஸ்ஸின் பின்பக்கமாக வேகமாக ஓடி குழியில் விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக அந்த நேரத்தில் வேறு எந்த வாகனங்களும் வராமல் இருந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. டிரைவரின் சாமர்த்தியத்தால் பஸ் கவிழாமல் ஓரமாக சென்று நிறுத்தப்பட்டது. பஸ்ஸில் பயணம் செய்த அனைவரும் காயமின்றி தப்பினர். கரகாட்டக்காரன் சினிமா பட பாணியில் அரசு பஸ்ஸின் டயர் கழன்று ஓடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் வேடச்சந்தூர் தவசி நியூஸ் செய்தியாளர் சீனிவாசன். என்ன நடந்துச்சு சொல்லுங்க சார். வண்டி வந்துச்சுங்க சார். அங்கே பிரேக் போட்டாங்க. பிரேக் போட அப்படியே வண்டி அலசு ஒரு டயர் பிடிக்கிட்டு அந்த பக்கம் ஓடிடுச்சு. ஒரு டைம் இந்த பக்கம் போயிடுச்சு. இப்போ நல்ல வேலைக்கு வண்டி வச்சு வரல. வண்டி வச்சு வந்திருந்தா ஏதோ ஒன்று பஸ் கமந்துருக்கும், இல்லாட்டி ஏதோ விபத்து பெரிய நடந்திருக்கும். நல்ல வேலைக்கு சாயம் மினித்தில் மினி பெருக்கினால காப்பாற்றிடுச்சு.